ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். யதா தீபோ நிவாதஸ்தோ நீங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 19வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து ஒரு அழகான உதாரணத்தை கொண்டு அந்த யோகியின் அந்த நிலையை சொல்றார் நம்ம கிருஷ்ணர். போன ஸ்லோகத்தில் ஒரு யோகி என்று யாரை கூப்பிடுவோம், யாரை அழைப்போம் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். தன்னோட மனதையும் தன்னோட புலன்களையும் அடக்கி, தன்னோட புலன்களை கட்டுப்படுத்தி, அந்த புலன்களும் புலன்நுகர் பொருட்களும் சேராமல் அந்த சம்பந்தத்தை தடுத்து, அதிலிருந்து வரும் அந்த அனுபவத்தை தடுத்து, அனுபவத்திலிருந்து வரும் கர்மபந்தத்தை, அந்த அகங்காரத்தையும் தடுத்து, கர்மபந்தத்தையும் தடுத்து, கர்மபந்தத்திலிருந்து விடுபட்டு, அந்த கர்மபந்தத்திலிருந்து விடுதலை பெற்று, ஆத்ம சுத்தி அடைந்து, இறுதியில் பரமசாந்தியாக பரமானந்தமாக இருக்கும் அந்த இறைவனையே சென்று அடைகிறார் என்று சொன்னார் நம்ம கிருஷ்ணர். அதன் ஒரு தொடர்ச்சியாக இந்த இடத்தில், இந்த ஸ்லோகத்தில் ஒரு யோகியின் மனமானது, ஒரு யோகியோட மனசு எப்படி இருக்கும் என்பதை அழகாக சொல்றார். அந்த யோகியின் மனதை ஒரு உதாரணத்தோட, அழகான ஒரு உதாரணத்தோட, ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றார் நம்ம கிருஷ்ணன். யதா தீபோ நிவாதஸ்தோ நீங்கதே சோபமா ஸ்மிருதா. யதா தீபோ நிவாதஸ்தோ. நிவாதஸ்தோ என்றாலே காற்று அடிக்காத இடம் என்று அர்த்தம். காற்று ரொம்ப பலமாக இப்போ சாலையில் நடந்து போகும்போது அடிக்கிறது. அது போலவே அடிக்காமல் எந்த இடத்தில் காற்று இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு நிவாதஸ்தோ என்று பெயர். யதா தீபோ நிவாதஸ்தோ நீங்கதே சோபமா ஸ்மிருதா. அதாவது எப்படி ஒரு விளக்கானது காற்று இல்லாத இடத்தில் அசைவதில்லையோ, அதாவது காற்று இல்லாத இடத்தில் காற்று அடித்தால்தான் அந்த தீபம் அசையும். தீபம் அசையும் என்று சொன்னாலே தீபத்தின் ஒளி ஜோதி அசையது என்று அர்த்தம். அதனால் சின்னதாக அந்த தீபத்துக்கு பக்கத்துல போய் ஊதினோம் என்றால் அந்த ஒரு காற்றாலேயே அந்த தீபத்தின் ஜோதி அசையறத பார்க்க முடியும். ஆனால் எந்த இடத்தில் காற்றே இல்லையோ, காற்று வீசவே இல்லையோ, அப்பேற்பட்ட அந்த இடத்தில் இருக்கும் ஒரு தீபம் எப்படி அசைவதில்லையோ, அது போலவே நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யதசித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. அப்படிதான் இந்த யோகியின் மனமானது இந்த தியான யோகத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் அசையாமல் வேறு எந்த விஷயத்தின் மீதும் செலுத்தாமல் அந்த இறைவன் மீது மட்டுமே செலுத்துகிறது. எப்படி அந்த தீபம் காற்றில்லாத ஒரு இடத்தில் அசையாமல் இருக்கிறதோ, நேர்கோட்டில் நிற்கிறதோ, அதே மாதிரி அந்த தீபத்தை போலவே ஒரு நிலையான ஸ்ரத்தையோடு, ஒரு நிலையான கவனத்தோடு அந்த இறைவனை மட்டுமே தியானம் செய்கிறார் ஒரு தியான யோகி என்று சொல்றார் நம்மளோட கிருஷ்ணன். அதனால் யோகினோ யதசித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ. அதாவது யதசித்தஸ்ய தன்னோட மனதை கட்டுப்படுத்தி, யுஞ்சதோ யோகமாத்மனஹ அந்த யோகத்தை பின்பற்றி பின்பற்றி அந்த யோகத்திலே முழுகி, அந்த யோகத்திலே ஊறி போய் அந்த பகவானையே சென்று அடைகிறார். அந்த யோகத்தின் பலனாக இருக்கும் இறைவனையே சென்று அடைகிறார் என்று அழகாக இந்த இடத்தில் சொல்றார். அதனால் ஒரு தீபத்தின், ஒரு விளக்கின் அந்த உதாரணத்தை கொடுத்து, இந்த விளக்கை எப்படி காற்றில்லாத இடத்தில் அசையாமல் நிற்கிறதோ, ஆடாமல் அசையாமல் நிற்கிறதோ, அது போலவே ஒரு தியான யோகியின் மனமும் வேறு எந்த விஷயத்தின் மீதும் அசையாமல், வேறு எந்த விஷயத்தின் மீதும் சாயாமல், அது செலுத்தாமல் அந்த இறைவன் மீது மட்டுமே அந்த மனதை செலுத்துகிறாராம் அந்த தியான யோகி. பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான தியான யோகத்தின் 19வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.